السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومؤمنا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. இந்நேரமான மௌலானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை சற்றும் சருகாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் நீங்கள் நாம் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றிடாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா களிமண்ணால் படைத்தான் என்று சொல்கிறான். ஆனா அந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறான், எவ்வளவு அவங்கள எந்த துன்பப்படுத்தக்கூடாது, எவ்வளவு அழகா வச்சுக்கிறான். அப்போ இந்த நரகம் என்பது இருக்கிறதே அந்த மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. எப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தீன்களை கொடுத்தானோ அந்த தீனை பின்பற்றாதவர்களுக்கு இந்த நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நரகம் என்பது இரண்டு பூமி, ஒரு பூமி சொர்க்கம், ஒரு பூமி நரகம். இந்த மாதிரி இரண்டு பூமி இருக்கும். ஒரு பூமியில நரகம் சொல்லுமா, நான் மனிதர்களை அடிப்பேன், எல்லாத்தையுமே நான் வேதனைப்படுத்துவேன், எல்லாத்தையுமே துன்புறுத்துவேன். காரணம் அவங்க இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த தீனை கொடுத்தாங்களோ அதை பின்பற்றி வாழல, அதற்காக நான் அவங்களை தண்டிப்பேன்னு சொல்லுமா. சொர்க்கம் சொல்லுமா, நான் அவங்கள அரவணைச்சுப்பேன். எத்தனை நீ எவ்வளவு பேரை நரகத்துல போட்டு கொள்றியோ அத்தனை பேரையுமே அல்லாஹ் தஆலா மீண்டும் உயிர்ப்பிச்சு இந்த சொர்க்கத்தை கூட்டிட்டு வருவான். அவங்கள நான் சமாதானப்படுத்தி அவங்கள நான் அரவணைச்சு இந்த சொர்க்கத்துல சூப்பரா அழகா மகிழ்ச்சியோட பொலிவோட வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்மளுக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டா இதுதான் முக்கியம். எல்லா மனிதர்களும் சொர்க்கம் தான் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்போ உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் என்ன பின்பற்றி வாழ மாட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேக்குறான். அப்போ உங்களுக்காக நான் எவ்வளவோ தந்திருக்கிறேன், ரிஸ்க் தந்திருக்கிறேன், நம்மளுக்கு போட உடை கொடுத்திருக்கிறான், நம்மளுக்கு குடிக்க தண்ணி கொடுத்திருக்கிறான், நம்மளுக்கு வாழ்றதுக்கான உயிர் கொடுத்திருக்கிறான், நம்மளுக்கு எல்லா வசதிகள் எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. காரணம் மனிதர்களுக்காக மட்டுமே இந்த உலகத்தை நான் படைச்சேன்னு சொல்றான். எந்த முஹம்மது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த உலகத்தை படைச்சானோ அவருடைய உம்மத்திற்கு நரகம் என்பது இருக்கிறது. உங்களுடைய உம்மத் எவ்வளவு பெருசா பாக்குறீங்க, இந்த உம்மத்தை எவ்வளவு ஒரு சிறப்பா நீங்க என்கிட்ட சொல்றீங்க, அந்த உம்மத்துக்கும் நரகம் இருக்குமா யார சொன்னான்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இருக்கும். காரணம் அவர்கள் எந்தெந்த மனிதர்கள் மாற்று மத சமுதாயத்தார்களா காஃபிர்களா அல்லாஹ்வுடைய தீனை ஏத்துக்காம அல்லாஹ்வுடைய தீனை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தீனை அவங்க விலகி கொள்ளாமல் முகமது இருக்கிறாரு, அல்லாஹ் தஆலா அவர்களை தூதராக போட்டிருக்கான், அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த தீனை எத்தி வைக்க சொல்லி அவர்களை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு யார் நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நரகம். அல்லாஹ் தஆலா 3 பேருக்கு நரகம் வாஜிப்னு சொல்லிட்டான். சொர்க்கமே அவர்களுக்கு வாழ்நாள் அவங்களுக்கு சொர்க்கமே கிடையாது. மொத்த நேரம் அவர்களுக்கு ஏழுதான், நரகத்திலே கிடப்பாங்க, நரகத்திலே சாப்பிடுவாங்க, நரகத்திலே தண்ணி குடிப்பாங்க, அவங்களுக்கு போட்டுக்க துணி இருக்காது, எல்லாமே நரகத்துலதான் கொடுக்கப்படும். அப்போ அல்லாஹ் தஆலா நரகத்துல இங்க நம்ம இப்ப இந்த ஊர்ல குளிரா இருக்கு, மழை பெய்யுது, ஆனா நரகத்துல அப்படி இருக்காது. மேலையும் நரகம் தான், கீழையும் நரகம் தான், வலதுபுறமும் நரகம் தான், இடதுபுறமும் நரகம் தான். எங்க சுத்தி முத்தி பார்த்தாலும் எல்லா இடத்துலயுமே நரகம் தான். எந்த இடத்துலயுமே நம்ம சுகமா இப்ப முடிஞ்சுக்கிட்டோம், இப்ப கொஞ்ச நேரம் இருக்குமா, இப்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இப்ப கொஞ்ச நேரம் இங்க இருப்பாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் டீ டைம் ரெஸ்ட் டைம் அப்படி இருக்கும். நரகத்துல அப்படிலாம் இருக்காது. நரகத்துல மொத்த நேரம் நரகத்திலே தான், டீ இதெல்லாம் நரகம் தான், தண்ணி சாப்பாடு எல்லாமே நரகம் தான். அல்லாஹ் தஆலா அந்த நரகவாதிகளுக்கு ஒரே ஒரு உணவு கொடுப்பான். அந்த உணவுக்கு பேர் தான் ஜக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் சாதாரணமான நமக்கு கனித்தர மரம் கிடையாது. அந்த மரம் அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாமே ஷைத்தானுடைய தலைகள் போன்று இருக்கும்.
அந்த மரத்தினுடைய ஒரு குச்சி இருக்கும், அந்த மரத்தினுடைய அந்த குச்சி எல்லாமே சைத்தானுடைய உடம்பை போன்று இருக்கும். ஒரு மரத்துல நம்ம வெதர் போனதானே வளையும், அந்த வேறு சைத்தானுடைய நகம் போன்று இருக்கும். அந்த சாப்பாடு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கட்டும். அப்போ அந்த சாப்பாடை சாப்பிடுறவங்க என்ன ஆவாங்க? இப்போ இந்த ஒரு சொட்டு இப்போ நம்ம உடம்புல டீ கொட்டிருச்சுன்னா நம்மளோட உடம்புல தாங்க முடியுது. காரணம் அது நம்மளுடைய உடம்பு ஏத்துக்குது. அப்போ அந்த நரகத்தினுடைய வேதனை நம்மளுக்கு எப்படி இருக்கும், எப்படி கொடுக்கப்படும்? நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நரகத்தை பத்தி அதிகமா சொல்லியிருக்கான். சொர்க்கத்தை பத்தி சொன்ன அளவுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை பத்தி அதை விட அதிகமா சொல்லியிருக்கான். காரணம் அல்லாஹ் தஆலா இப்ப என்னுடைய உம்மத்து நல்லா இருக்கணும், அவர்கள் யாரெல்லாம் என்னுடைய முஹம்மதுடைய உம்மத்தை ஏத்துக்காம இருக்கிறாங்களோ, இந்த தீனை ஏத்துக்காம இருக்கிறாங்களோ, அவங்களை அறிந்து புரிந்து என்னை புரிந்து அறிந்து வாழாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வேன், நான் நரகத்துல போடுவேன் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அப்போ எல்லாருக்குமே நரகம் உண்டு. காரணம் அவர்கள் ஏற்று இந்த தீனிலே முழு மூச்சா திக்ரிலே இருக்காதவர்கள், அப்புறமேட்டு அல்லாஹ் தஆலா தொழுகையில் இருக்காதவர்களுக்கு எல்லாம் தனித்தனி நரகம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், லஹு ஸபாத்து அபூக லிகுல்லி ஜுஹரிஜுன் அவர்களுக்கு நரகம் என்பது ஒரு கொடூரமாக இருக்கும். எப்படின்னா நரகம் என்பது 7 வகையா பிரிச்சிருப்பான். ஒரு நரகம் இந்த முஸ்லிம்களுக்கானது. முஸ்லிம்கள் இப்ப நம்ம இஸ்லாத்தை ஏற்றிருக்கோம், தூதரை ஏற்றிருக்கோம், நபிமார்களை ஏற்றிருக்கோம், வேதத்தை ஏற்றிருக்கோம், இவர்களுக்கெல்லாம் நரகம் கம்மியாக கொடுக்கப்படும். அப்போ எதையுமே ஏற்றுக்காம இருக்கிறாங்க. மாற்றுமத சமுதாயத்தாளர்கள் எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்க. இந்த தீன் என்னன்னு தெரியாது, ரசூலா யாருன்னு தெரியாது, முகமது யாருன்னு தெரியாது. அப்ப அவர்களுக்கு எல்லாம் தனி நரகம். அப்போ நரகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான விஷயம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் நம்மளுக்கு கொடுத்திருக்கான்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ ஒரு நரகத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, இத போய் உம்மத்துக்கு எத்தி வைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்றாங்க, எவ்வளவு பேர் சந்தோஷமா வாழ்றாங்க, கிடைச்சதெல்லாம் கேக்குது, அவர்கள் என்னென்ன நாடுறாங்களோ எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், எவ்வளவு கேட்கிறோமோ எல்லாத்தையுமே கொடுக்குறான். ஆனா இந்த மனிதர்கள் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. எந்த முறையில பயன்படுத்துறாங்க? ஹராமான முறையிலோ. எது ஹலால் ஹராம் தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நரகம். நம்ம எல்லாத்துக்குமே கேள்வி கணக்கு கேட்கப்படும். நாளை மாஷர் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடம் சொல்லுவான், அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வாருங்க, இழுத்து கொண்டு வந்து இவர்களுக்கு முன்னாடி போடுங்க. அந்த நரகத்துல உள்ள யார் யாரெல்லாம் காஃபிர்கள் இருக்கிறாங்களோ அந்த காஃபிர்கள் அனைத்தும் நரகத்துக்கு போடுன்னு சொல்லுவான். 3 பேர் அல்லாஹ் தஆலா நரகத்திலேயே நிரந்தரமா இருக்க வைப்பான். யார் யார்? 1 போதைப் பொருட்கள் யூஸ் பண்றவங்க, மது அடிமையாகிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த உலகத்துல பாக்குறோம், எத்தனையோ பேர் போதைப் பொருட்கள், அப்புறம் யாருமே சொல்றது அது ஒரு சுகமா அந்த உலகத்துல எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க. சுகமா இது நல்லா இருக்கும், இப்ப விட்டுறலாம் அப்ப விட்டுறலாம், அந்த இதெல்லாம் விடவே முடியாது. எவ்வளவு காலம் போனா நம்மள பின்தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு பேர் எவ்வளவு குடும்ப கொண்டீங்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் அந்த விஷயத்தினால எவ்வளவு பேர் எவ்வளவு ஒரு துன்புறுத்துறாங்க. அதனால ஏத்துக்க முடியும் அவங்களால. அதை எவ்வளவு ஒரு நடு தெருவுக்கு ஒரு குடும்பத்தை இழுத்துட்டு வர அளவுக்கு அதனுடைய போதைப் பொருள் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாம் அமெரிக்கால, சீனால, ஜப்பான் இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் அவங்க டெய்லியும் பார்ட்டியா வச்சு கொண்டாடுவாங்க. காரணம் அவங்களுக்கு அது சுகமா இருக்கு, அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுது அவங்க மனசு. அதனால அவங்க அந்த ஹராமான அல்லாஹ் தஆலா அறிந்து புரிந்து வாழாம நடந்து கொண்டு இருக்கிறான். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கம் ஹராம்னு சொல்லிட்டான். சொர்க்கமே அவங்களுக்கு வாழ்நாள் சொன்னா எப்ப 8 நாள் யாருக்குமே கிடைக்காது. நரகம் மட்டும்தான் அவங்களுக்கு நிரந்தரமா இருக்கும். நிரந்தரமா நரகத்திலே தான் வாழணும். 2வது பெற்றோர்கள் என்ன செய்வோம், எத்தனையோ பேரை பாக்குறோம், பெற்றோர்களை மனைவி வந்துட்டோன்னே பெற்றோர்களை மறந்துடுறோம். மனைவி வந்துட்டோன்னே மனைவி தான் நம்மளுக்கு முக்கியம், அப்பா நம்மளுக்கு குழந்தைகள் தான் முக்கியம், அல்லா அவரெல்லாம் விட்டு போயிடவே கூடாது. அம்மா தானே இப்ப மௌத்தாயிருவாங்க, இப்ப கொஞ்ச நாள் மௌத்தாயிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க தூக்கி அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெற்றோர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நோய்வினை செய்யறோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பெற்றோரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய பிள்ளை எவ்வளவுக்கு எவ்வளவு நோய்வினை செய்யறானோ அவனுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு நரகத்தை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு தண்டனை கொடுக்கப்படும். அவன் விதவிதமா ஒரு 300 அரண்மனை இருக்கு நரகத்துல. அந்த 300 அரண்மனை 300 விதமா இருக்கும். எப்படி ஒரு அரண்மனையில ஒரு நரகத்தை விட்டுட்டோம், அந்த நரகத்துல விட்டோம் அப்புறம் முடிஞ்சுப்பா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நரகம் ஒவ்வொரு இடத்துல ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இது முடிச்சுட்டா அது முடிச்சுட்டா அது முடிச்சுட்டா அது போய்கிட்டே இருக்கும். அப்போ நரக வேதனை என்பது அல்லாஹ் தஆலா நிரந்தரமா இந்த உலகத்துல எப்ப இங்க சந்தில புந்து அங்கிட்டு ஓடிடுவோம், அங்கிட்டு ஓடனா அங்கிட்டு அந்த சைடு போயிடுவோம் அப்படின்னு இந்த உலகத்துல வேணா தப்பிச்சிடலாம். ஆனா மறுமையில அல்லாஹ் தஆலா கண்ணை கட்டி விட்டுருவான். அல்லாஹ் எங்க போனாலுமே நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். கடைசியில வரது அல்லாஹ்வோட அரிசி கிட்டதான். எந்த காஃபி
சொர்க்கம் என்பது எல்லாத்துக்குமே எப்படி ரொம்ப ஒரு மதிப்பு பெற்றது. யார் என்னுடைய தீன்லே இருக்கிறீங்களோ அவங்க நரகத்தை விட்டு தப்பிச்சிருவீங்க. என்னுடைய உம்மத்துக்கு நான் சவால் கொடுத்துருவேன். ஆனா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி பல நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு நபிமாரும் ஒவ்வொரு பொய் சொல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லி இருக்கிறாங்க, 3 பொய். ஆனா நல்லதுக்காக ஆனா பொய்யும் சொன்னாங்கல்ல, அதற்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான். அப்போ எல்லாருமே மாஷர்ல நிற்கும் போது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நீவா, அப்போ ஒவ்வொரு நபிமார்கள் சொல்லுவாங்க, நீங்க போய் ஃபர்ஸ்ட் நில்லுங்க, அல்லாஹ் தஆலா யாருக்கு நரகத்தை முடிவு பண்றான்னு பார்க்கலாம், யாருக்கு சொர்க்கத்தை முடிவு பண்றான்னு பார்க்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்தாடுங்க அப்படின்னு. ஐயோ எப்பா நானே போய் சொல்லியிருக்கேன், நான் கூட பிரிய மாட்டேன், திக்கிற விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். எப்பவுமே அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லிட்டான், சொர்க்கம் உங்களுக்கு வாஜிப், சொர்க்கம் தான் உங்களுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்போ அந்த மனிதர் இருக்கிறார்ல, அவர் அந்த பாலத்தை கடந்து போறாங்க, எங்க சொர்க்கத்தின் பக்கம் போயிட்டாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் நிறைய நரகத்தோட கிடக்குறாங்க, வேதனைப்படுறாங்க, அவங்களால தாங்க முடியல, மனசுல இது கஷ்டப்படுறாங்க. ஐயோ நம்ம குடும்பம் எப்படி போயிட்டாங்களே, அவங்க எப்படியாச்சும் காப்பாற்றணுமே. அவங்க துவா எப்படி கேட்கிறாங்கன்னா, யாரெல்லாம் நான் உங்களோட ஒரே ஒரு துவா கேட்கிறேன், என்னோட துவா கொடுப்பேன், கேட்டடியானே நீ என்ன கேட்டா நான் கொடுக்குறேன், ஏன்னா ஒரு சொர்க்க மாதிரியாச்சு, அல்லாஹ் என்ன கேட்டா நான் கொடுப்பானே, நீ கேட்டடியானே நான் என்ன கேட்டா நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் நான் உன்கிட்ட முதல் கேட்கக்கூடிய துவா, என்னுடைய முஹம்மதை பார்க்க விடு, என்னுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை இதுல இருந்து எடுத்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் ஒவ்வொரு நல்லடியார்களும் நம்ம ஒவ்வொரு இதுல போட்டு வெளியேறுப்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, சரி நான் விட்டுறேன், நீ போய் ஒரே ஒரு நரகவாதிட்ட போய் கேள், யார் ஒரே ஒரு தீர்க்கம் அளவு, ஒரே ஒரு காயின் அளவு என் மீது இரையச்சம் கொண்டிருக்காங்களோ அவங்கள நான் வெளியேற்றுறேன். திரும்பவும் போவாங்க, போய் அவங்க ஒருத்தவங்களை கேட்பாங்க, அவங்களுடைய குடும்பத்தாரங்க, அவங்களுடைய குடும்பத்துல ஒரு 2-3 பேரை பிடிச்சி எடுத்துட்டு வருவாங்க. யா அல்லாஹ் உங்களுடைய ஒரே ஒரு இரையச்சம் கொண்டவங்க தான் சொர்க்கத்துக்கு அனுப்பு. 2வது திருப்ப போய் யா அல்லாஹ் திருப்ப நான் உங்களிடம் கேட்கிறேன், திரும்ப இருக்கிறாங்க என்னுடைய மனைவி, மக்கள், குழந்தை, பெற்றோர் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்கள திருப்ப அல்லாஹ் விடுவிச்சு யாராவது திருப்ப போய் கேட்பாங்களா. அப்ப என்ன செய்வாங்க, அல்லாஹ் திருப்ப ஒரு சான்ஸ் கொடுப்பான். சரி இப்ப என்ன செய்ய, அவங்கள போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நரகத்துல மனிதர் போய் சொல்லுவாரா, அப்ப அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாரு. அப்ப 3வது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யார் என் மீது கட்டுக்களவு இரையச்சம் போட்டிருக்கான்னு கேளு. எப்படி கட்டுக்களவு இரையச்சம் போட்டிருக்காங்களோ அவங்கள நான் விட்டுறேன்னு. அப்போ அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, கட்டுக்களவு இரையச்சம் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் யாருமே இல்லை யாருலாம் அப்படின்னு வாங்கலாம். அப்போ நான் எப்படி விட முடியும், யாரெல்லாம் நான் உங்க ஒரே ஒரு துவா கேட்கட்டுமா, இதை மட்டும் எனக்கு கபூலாக்கிறேன் அப்படின்னா. சரி கேளு, என்னுடைய முஹம்மதுடைய என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை விட்டு அப்படின்னுவா. எவ்வளவு பெரிய துவா இது, அவர்களுடைய உம்மத்துக்கு எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்காங்க. அவருடைய உம்மத்தை அவர்களே ஒரு சிறப்பு தான், ரசூலுல்லாஹ்வே ஒரு பெரிய மகான், அவங்களுக்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே படைச்சான்னு சொல்றான். அப்ப இந்த உலகத்துல உள்ள மனிதர்களை அவர்களுடைய உம்மத்தாவும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு போடுவானா, போடுவான். ஆனா எந்த அளவுக்கு போடுவான், முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா போட்டுட்டு அல்லாஹ் தஆலாக்கே ஒரு ஐயோ இவங்க இப்படி நரகத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலாக்கே என்ன செய்யணும்னா ஒரு பரிதாபம் வரும் நம்ம மேல, யாருக்கு, முஸ்லிம்களுக்கு. ஆனா அந்த மாற்று மத சமுதாயத்தார்கள் காஃபிர்களா இருக்கிறாங்கல்ல, நம்மளுக்கும் அது கேள்வி கேட்கறது காரணம், நம்ம அவங்கள போய் ஏன் இஸ்லாத்துல ஏற்றுன்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்போ யார் யாருக்கெல்லாம் நரகம், யார் யாருக்கெல்லாம் சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எவ்வளவோ விஷயங்கள் எழுதியிருக்கான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. ஜிப்ரீல் நான் உன்கிட்ட ஒண்ணே கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் நீங்க கேளுங்க, கேட்காமலையா, நான் எல்லா நபிமார்களும் மெஹராஜ் பயணம் வந்தேன், எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க, எல்லாம் மிக மகிழ்ச்சியோட இருந்தாங்க. ஆனா ஏன் இந்த மீகாயில் மட்டும் ஒரு சோகமா சேடா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் கேட்கலாம், யார் சொல்லுங்க, நீங்கள் மட்டுமல்ல எந்த நபிமார்கள் வந்தாலுமே மீகாயில் இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் எப்ப நரகம் படைக்கப்பட்டுச்சு அப்ப இருந்து சோகமா அழுது கொண்டேதான் இருக்கிறார் சொன்னான்னு கேட்கிறான். ஏன் அது அப்படி, யார் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா ஒரு நாள் என்னிடம் சொன்னான், நான் சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான்ட்டு சந்தோஷமா மகிழ்ச்சி பொலிவோட மூஞ்சில பொலிவோட போய் பார்த்தேன். அல்லாஹ் தஆலா அதே போல நரகம் படைச்சிருப்பான் அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா, நரகம் என்பது கம்மியா இருக்கும், சரி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்க அந்த நரகத்தை பாக்குறாங்க. அந்த முகத்துல பொலிவோட சந்தோஷத்தோட போனவங்க வரும்போது அழுது தண்ணீர்லாம் அவங்க காலெல்லாம் வந்துருச்சு, அந்த அளவு அழுகுறான். ஏன் ஜிப்ரீல் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப சொல்றாங்க, யா அல்லாஹ்
குறைச்சிரியா ரஹ்மானே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, அதுக்குத்தான் அவர் அந்த மீகாயில் அந்த நரகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறாரா? அப்போ எத்தனையோ பேர் எனக்கு முசாஃபா செஞ்சான், எத்தனையோ பேர் எனக்கு முத்தமிட்டான், எத்தனையோ பேர் கட்டி அணைச்சான், எத்தனையோ பேர் எனக்கு துவா செய்யணும்னு சொன்னான், மீகால் மட்டும் எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு மீகால் அரசம் வந்து கேட்பாங்க. யார் சொல்லலாம்? உங்கள்கிட்ட ஒரே ஒரு துவா கேட்டுக்கிறேன், சரி கேளு மீகால், நான் அல்லாட்ட கேட்கிறேன் அப்படின்னா. அப்ப கேட்பாங்க, யார சொல்லலாம், உங்களுடைய உம்மத்து மட்டும் இந்த நரகத்துக்கு வரவே கூடாது. யார சொல்லலாம், இப்ப ஒரே ஒரு துவா மட்டும் கேளு. எப்படி? அவங்களுக்காக கேட்டுக்கல, அவங்க யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கூட அப்படின்னு கேட்டு நல்லா எப்பயும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கா மீகால் அலைஹிஸ்ஸலாம்க்கா இதை கூட செய்ய மாட்டாங்க அல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கா ஏதாச்சும் கேட்பீங்கன்னு பார்த்த மீகால் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உங்களுடைய உம்மத் இந்த நரக வேதனை தாங்க மாட்டாங்க யார சொல்லலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நெருக்கமான நரகத்தின் பக்கம் அந்த வாசனை கண்ட மறுகணமே அவங்க முகத்துக்கு மூஞ்சில வந்து அந்த அண்ணன் அடிச்சிருந்து ரசூலுல்லாஹ் அப்படியே அழுதுவாங்க. அழுகையை தாங்க முடியாது, துவா கேட்பாங்க அதிகமா. அவங்களுடைய நரக வேதனையை இந்த உம்மத்தை தாங்க மாட்டாங்க. அப்ப நரக வேதனை எப்படி கொள்ளுற மாதிரி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல பொழுதுபோக்கா தொழுகாம இரையச்சத்தை கொண்டாம மனிதர்கள் தான் எப்படி பொழுதுபோக்கா இருக்கிறாங்க. நாளைக்கு தான் நரக மனுஷர் எப்பயோ வரப்போகுது, இப்பயே நம்ம பண்ணிட்டு இருக்கணும், இப்பயே நம்ம வந்து என்ன செஞ்சு அல்லாஹ்வுல இப்பயே ஈமான் கொள்ளலாம், அப்புறமேட்டு கொண்டுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு கொண்டுக்கலாம், நாளைக்கு தொழுதுக்கலாம், நாளைக்கு தொழுதுக்கலாம், நாளைக்கு நோம்பு வச்சுக்கலாம், நாளைக்கு நோம்பு வச்சுக்கலாம், நாளைக்கு சக்காத் கொடுக்கலாம், நாளைக்கு சக்காத் கொடுக்கலாம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், எப்படி நீங்க வந்து என்னுடைய அல்லாஹ் சொல்ற ஒரு நிமிடம் என்ன நினைச்சு பாருங்கன்றா. இந்த ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள்ல நம்ம அந்த மனுஷரை பத்தி ஒரு வேலையாச்சும் நினைச்சு பார்க்கணும், ஒரு தடவையாச்சும் அல்லாஹ் திக்ர் செய், நான் விட்டுறேன் அப்படின்றான். அப்போ யாருமே அந்த மனுஷரை இருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் எப்படி தண்டிப்பாங்க? அதற்குதான் அல்லாஹ் முன்னாடி நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், உங்களுக்கு இது ரெண்டத்தையும் தஜ்ஜால் என்ன செய்வான், கையில உயர்த்துவான். நீங்க மாற்றி சொல்லக்கூடாது, அல்லாஹ் மாற்றி வைப்பான். ஆனா நீங்க மாற்றி அல்லாஹ்வுல இறையச்சம் கொண்டவர்கள், நம்பினவர்கள், அல்லாஹ்வுல எந்த ஒரு மோசடியும் செய்யாதவர்கள், யாருக்கும் துன்பம் கொடுக்காதவர்கள் இதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, கரெக்டா சொல்லிடுவான், இதுதான் நரகம், இதுதான் சொர்க்கம், எங்களுக்கு சொர்க்கம் தான் வேணும் அப்படின்னுவான். அப்போ அல்லாஹ்வுல இறையச்சம் இது கொள்ளல. அப்போ ஒருத்தர் தொழுகல, ஒருத்தர் நோன்பு வைக்கல, ஒருத்தர் சகாத் கொடுக்கல, ஒருத்தர் எந்த அமல்களுமே ஈடுபடல, ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அவங்க யாருமே சகாத் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஏழையாளுக்கு சாப்பாடு கூட கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி தண்டிப்பா நம்ம நினைச்சுப்பாங்க. சாதாரண தண்டனை அல்லாஹ் தண்டனை. ஆதமுடைய பிள்ளைகள் இந்த வீட்டில் எரிக்கக்கூடிய நெருப்புகள்லாம் ஒரே ஒரு பர்சன்ட். இப்ப நம்ம வீட்டுல அடுப்புல நெருப்ப எல்லாத்தையும் செய்வோம், எரிப்போம், அதெல்லாம் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான். நம்ம கையில சூடு பட்டுச்சுனாலும் சர்ஜரி பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு மாசம், ஒரு வாரம், ஒரு வருஷம் இருக்கணும்ன்றாங்க. அப்போ அல்லாஹ் அப்படியா நம்ம போய் யாரா சர்ஜரி பண்றது அப்படிங்கிறத அல்லா விடுவானா? யாருன்னா நான் போய் இதை நான் காட்டிட்டு வந்துடுறேன், யாருன்னா என்னால முடியலையா தாங்கலையா? அப்ப ஏன் நீ என்னுடைய முகமது எல்லாத்தையும் கொடுத்தப்போ, இந்த தீனை எல்லாம் செஞ்சப்போ, இந்த தீனை எல்லாம் உனக்காக அர்ப்பணிச்சப்போ நீ ஏன் இதை ஏத்துக்காம இருந்த, நீ ஏன் என்னை நம்பாம இருந்த, நீ ஏன் என்னை இறைச்சம் கொண்டாம இருந்த அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ நரக வேதனைங்கிறது எப்படி ஒரு கொடுமையா பார்க்க போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சாதாரணமான நரகத்தை பத்தி சொல்லல. அல்லாஹ்வே ஒரு ஒளியால் அல்லாஹ்வே நபியை எப்படி படைச்சான், ஒளியால படைச்சான். அப்ப அந்த நபி கிட்ட ஒளியால படைச்ச முதல் வார்த்தை சொன்னது நரகம். அவங்களை பத்தி ஆலோசனை அதிகமா செய்யறாங்க. நரகத்தை பற்றி உங்க உம்மத்துக்கு சொல்லுங்க அதிகமா. அதுக்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பத்தி அவங்களுடைய சஹாபாக்கள்கிட்ட அதிகமாக பேசுறது, அவங்க தாபியீன்கள், அப்புறம் உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருள் என்ன நரகம். இதை பத்தி அதிகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிருக்காங்க, நரகத்தை பத்தி, அப்புறம் சொர்க்கத்தை பத்தி. அப்போ ஒரு நாள் ஆயிஷா நாயகி கேட்கிறா, யா ரசூலுல்லாஹ் நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் அவங்க மடியில சாஞ்சு படுத்திருக்கிறாங்க. அப்ப கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் உங்க ஒண்ணு கேட்டுக்கலாமா? கேளு. ரசூலுல்லாஹ் நரகம் என்பது எல்லாம் பயமா இருக்கு. அப்போ இந்த நரகத்துல விட இந்த நட்சத்திரம் இருக்குல்ல, இது அளவு நரகம் இருக்குமான்னு கேட்டான். ஆயிஷா இன்னும் மேலே ஏத்து. அப்ப இந்த நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் விட இந்த வானத்தளவு இன்னும் ஏத்து. அப்போ இந்த உலகம் இன்னும் ஏத்து. அப்ப எத்தனை இதுக்கு போகும். அப்ப நரகம் வந்து எவ்வளவு பெருசா ஒரு கொடூரமா ஒரு இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அப்ப ஆயிஷா நாயகி கேக்குறான், ரசூலுல்லாஹ் இந்த நட்சத்திரம் அளவு யார் அமல் செஞ்சிருப்பான்னு கேக்குறான். என்ன கேக்குறான்? இந்த நட்சத்திரம் அளவு யார் அமல் உறுதியாக நரகமே அவங்களை தீண்டான்னு செஞ்சிருப்பான்னு கேக்குறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என்று தெரியுமா?
அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆயிஷா என்னுடைய அபூபக்கர் என்னுடைய தந்தை என்னுடைய பாப்பாவை சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா முஹம்மது ரசூல் அப்படி சொல்ல. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா தான் அவங்களுக்கு நரகமே அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கிட்டான். அவங்களுக்கு நரகமே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா ஹராம் ஆக்கிட்டான். அவங்க நரகமே இருக்காது. காரணம் நட்சத்திரம் அளவு அவங்க தான் அமல் செஞ்சிருக்காங்க. அப்ப யார் சொல்லுதா என்னுடைய பாப்பா என்னுடைய அபூபக்கர் என்னுடைய பாசத்துக்குரிய என்னுடைய தந்தையே சொல்லுவீங்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, ஓ நீ இப்படி கேட்டி அபூபக்கர் ஆயிஷா, உமர் இப்னு ஹத்தாபுக்கு இந்த நட்சத்திர அளவு அவங்களுக்கு வருஷாமல், ஆனா அபூபக்கர் எல்லாரும் இந்த நட்சத்திர அமல் ஒரே ஒரு நாள் அமல் தான். இப்படி ஒரே ஒரு நாள் அமல். நட்சத்திரம் நம்ம எண்ணி பார்க்க முடியுமா? 1 2 3 4 அப்படின்னு எண்ணி பார்க்க முடியுமா? எண்ணி பார்க்க முடியாது. எவ்வளவோ இருக்கும், எவ்வளவோ தாண்டி போகும். அப்போ நட்சத்திரம் ஒரே ஒரு நாள் அமல் செய்யாம அபூபக்கர் சித்திக்கிறது பார்க்கலாம். அவங்களுக்கு அல்லாஹ் நரகத்தையே ஹராம் ஆக்கிட்டான்னு சொல்றான். அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஈமான் இருக்குன்னு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய மஹப்பத் இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பிரியம் பண்ணிருப்பாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தீனிலே அல்லாஹ்வுடைய மூச்சிலே இருந்திருப்பாங்கன்னு நம்ம சிந்திச்சு பாருங்க. அப்போ அப்ப இந்த மீகால் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு போயிடறாங்க. என்ன கேக்குறாங்க? அப்போ மீகால் நான் அந்த துஆவை கண்டிப்பா செய்ய அப்படின்னு திரும்பவும் மீகால் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து கேட்கிறான். அழுகுறான், புலம்புறான். அந்த நரகம் கொதித்து கொண்டு அப்ப என்ன நிலைமை? அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பாக்குறான். ஆமாயா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து இதை தாங்க மாட்டேன். அப்ப நான் கொடுத்த தீனை போய் இவர்கள் கொடுங்க. இவர்கள் இதை விலகாம இருந்தார்கள் மட்டும் இவர்களை நரகத்துல போட்டுருவாங்க. அப்போ நம்ம தீனுங்கிறது எவ்வளவு ஒரு சாலிகா மஹப்பத்தா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீனுங்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. பள்ளிவாசல்ங்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பள்ளிவாசல் இருக்க முடியாமறது எவ்வளவு தொழுக வர, எவ்வளவு பேர் தொழுக வர. காரணம் அல்லாஹ் ஒரு நாடிட்டான். நரகன்றது உங்களுக்கு இருக்கும். ஆனா என்னுடைய இஸ்கிலே இருக்கிறாங்க பாத்தீங்களா, என்னுடைய முஹம்மதிலே பிரியத்திலே இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் சஃபாத்தா. சில பேர் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் சஃபாத்தா இருக்கு, இந்த உலகத்துல பாவம் செஞ்சிடலாம். ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு பரிந்துரை செய்வாங்கல்ல, இந்த உலகத்துல பாவம் செஞ்சிடலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னுடைய பரிந்துரைனா அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட கேட்டு அல்லாஹ் தஆலா நரகத்துல அமிச்சதுக்கு அப்புறம் தான் என்ற பரிந்துரையை நான் செய்வேன். அப்போ நம்மளுடைய அமல்கள், நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய தொழுகை சார்ந்த அதிகமான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா எப்படி அது ஒரு பெருசா பாக்குறான். அல்லாஹ் தஆலா என்ன நம்பி வாங்க மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா நம்ம பிச்சை கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு இந்த நரகத்தை ஹராமாக்கிறேன். யா அல்லாஹ் நல்லடியார்கள் கேட்டா அல்லாஹ் தஆலா எதை வேணாலும் எப்படி வேணாலும் கொடுப்பான். காரணம் அவங்க உடம்புல ஒரு நாள் திக்கு, நம்ம வாயில எப்படி திக்கு புரண்டுகிட்டே இருக்கணும். வாயில நம்ம உடம்புல திக்கு இல்ல, அப்ப நமக்கு என்னதான் நரகம் தான். அப்ப நரகமே அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு முக்கியத்துவமாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதிக வேதங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அப்போ இப்போ ஒருத்தர் இருக்காங்க தாய்லாந்துல இருக்கக்கூடிய சிம்மன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அகாடமி. இவங்க சொல்றாங்க, இவங்க தோல் சார்ந்த விஷயங்கள் அதிகமா நரகத்தை பத்தி இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா முன்னாடியே கூறிட்டான் இந்த நரகம் இப்படிதான் இருக்கும். அப்ப இவங்க இருக்கிறப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படியோ அல்லாஹ் தஆலா முன்னாடி சொல்லிட்டான் இந்த மாதிரி நரகம் இப்படிதான் இருக்கும். இவங்க ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவு தேடுறாங்க. நம்ம இப்பதான் புதுசா தேடுற மாதிரி. அப்ப தோல்ங்கிறது நம்மளுடைய ஒரு சொட்டு நரகப்பட்டா தாங்க முடியாத மனிதர்களால. தோல்ங்கிறது நம்மளுடைய இயற்கை சக்தி இல்ல, நம்மளுக்காக தாங்க முடியாத அந்த நரக வதனைய இதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அப்போ அதுக்கு அவங்க இப்பதான் கண்டுபிடிச்ச மாதிரி வயல்ல பரவுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா எப்பயும் அதை என்ன செஞ்சுட்டான், குர்ஆன்லயும் சொல்லிட்டான், நபிக்கிட்டையும் சொல்லிட்டான், எல்லா ஒட்டுமொத்த நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் தஆலா இதை பத்தி சொல்லிட்டான். அப்போ நரகம் என்பது எவ்வளவு பேர் ஆராய்ச்சி செஞ்சு எவ்வளவு பேர் அழுகிறான், எவ்வளவு பேர் கண் கலங்குறான். காரணம் நரக பதில அவங்களால அஞ்சி வாழ்றான். நரக பதிலே புரியாம நம்ம இருக்கிறோம். நரக பதிலே என்பது அல்லாஹ் தஆலா 1000 ஆண்டுகள் ஒரு நெருப்ப மூட்டான், சிவப்பு கலர்ல மாறுது. திரும்ப 1000 ஆண்டுகள் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா நெருப்ப மூட்டான், அது ஒரு வெண்மையான கலர்ல மாறுது. என்ன செய்யறோம், தாங்க முடிய மாட்டது. நம்மளுடைய வேதனையா ஐயோ அம்மா வலிக்குதுமா, என்னால முடியலமா அப்படின்னு சொல்றோம். அப்ப நரக வேதனைக்கு அம்மா சபா செய்வாங்க. அம்மா ஐயோ என் பிள்ளை விழுகுது, தாழ்ந்தாருடைய பிள்ளை. அவங்களே நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க சின்ன வயசுல. அவங்களே எவ்வளவு சின்ன வயசுல அப்புறம் அவங்களே எவ்வளவு பாவத்தை மனசுல நினைச்சிருப்பாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் எப்படி தண்டனை? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடூரமா தண்டனை கொடுப்பான். ஏன் அல்லாஹ் தஆலா இதை நம்ம நினைச்சுக்க கூடாது. அல்லாஹ் தஆலா நம்ம பாசமே என்ன போல இருக்கு, எவ்வளவு கொடூரமா தண்டிக்கலாம் பாருங்க. அல்லாஹ் தஆலா காரணம் நம்ம மீது பாசமா எவ்வளவு கூட கேட்டதெல்லாம் கொடுத்துருவான். ஆனா நம்மளால தீனை ஏத்துக்க முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, முகேஷ் அம்பானி, மித்ரா ஸ்டாலின், எவ்வளவு பெரிய ஆளுங்க. அவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் யாருதான், நான் ஸ்டாலின், நான் யாரு, அவர் பெரிய பதவியில இருக்கேன், என்ன எப்படி நரகத்துல போலாம்.
அல்லாஹ் அவனுடைய கரண்டை காலை பிடிச்சி இழுத்து தூக்கி வீசுவான் நரகத்துல. அப்போ யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல பெருசா நினைச்சு கொண்டு இருக்கோமோ, யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல பெரிய ஆளுமை, இவங்களால பெரிய ஆளுப்பான் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கோம், அவங்களுக்கு எல்லாம் என்னதுதான் நரகம் தான். அவனுக்கு நரகம். அவன் காரணம் அவன் எவ்வளவு அல்லாஹ் நம்ம கேட்டதான் செய்யறானோ அவ்வளவு நம்மளுக்கு ஈமான் பறிபோயிடும். ஈமான் இருக்காது. காசு பணத்தை அள்ளி கொடுக்கிறான், ஆனாலும் நம்ம நல்லா வாழுங்கிறதுக்காக. ஆனா காசு பணத்தையும் கொடுத்துட்டு தீனையும் கொடுத்தானா நம்ம எதுக்கு தான் போவோம்? இந்த உலகத்துல மனிதர்கள் காசுக்கு தான் போவாங்க. காரணம் அவங்க உடம்பு இயற்பு, அவங்களுடைய மனசு எதான் கேட்கும்? காசு தான் கேட்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜின்களுங்கிறவங்க எவ்வளவு கொடுமையானவங்க, அவர்களோட நான் நெருப்புல அவங்களை போட்டு புதைப்பேன் அப்படின்றான். ஒவ்வொரு ஜின்களுக்கும் ஒவ்வொரு அடி விடுவோம். பூமிக்குள்ள திரும்ப அந்த இதுக்குள்ள போவோம், நரகத்துக்குள்ள திரும்ப வெளியே வரும். அதே மாதிரி 3-8 மாசம் திரும்ப அல்லாஹ் தஆலா அந்த வேதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். திரும்ப இந்த வேதனையை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அதிகமான வேதனைகளே முஸ்லிம்களுக்கு தான் கொடுப்பான். காரணம், உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்தேன், ஏன் நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்கன்னு கேட்பான். அதை விட அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த உலகத்துல துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்து காஃபிர், இந்த உலகத்தில் முஃமின்களுக்கு இந்த உலகம் ஜெயில் பண்றது. நம்மளுக்கு ஒரு டெஸ்ட். இந்த உலகத்துல நம்ம பாஸ் ஆகணும். எப்படி ஸ்கூல்னா காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு தேர்வு இருக்கிறான், அதே மாதிரி இந்த உலகம் ஒரே ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகணும். அதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த காசு. பாஸ் ஆகிறவங்களுக்கு என்னது சொல்லணும், ஃபெயில் ஆகிறவங்களுக்கு என்னது நரகம். ஆனா இப்ப ஃபெயில் ஆன டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, அவ்வளவுதான். அது அடி அடுத்த நிமிஷம் மறந்து போயிடும். ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒரு அடி அடிச்சான்னு சொன்னா அது அடி இடிமா இருக்கும். அந்த அடியை நம்ம உடம்பு தாங்க முடியாது. சாதாரண ஒரு டீ விழுந்ததுக்கே நம்ம அப்பா சுடுது கொத்து போயிருச்சு, அதுக்கான இது பண்ணணும்ன்றோம். அப்போ நரக வேதனையோட ஒரு சொட்டு இந்த பூமி அல்லாஹ் தஆலா தெளிச்சானா இந்த உலகம் தாங்குமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரக வேதனை என்பது ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு டாப். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தெளிச்சுட்டானா இந்த வேதனையை இந்த மக்கள் தாங்க மாட்டாங்க. அப்போ இந்த வேதனையே இந்த மக்கள் தாங்க மாட்டாங்கன்னா இதை விட 70 மடங்கு இருக்கும். இப்போ மவுண்டன், என்ன மவுண்டன், எவரெஸ்ட் மவுண்டன் பெருசா, அது எப்படி எரிமலைனா உருவாகும், அது எப்படி எரிமலைகள்னா அது வெடிச்சு செதறுது. அப்பப்போ வருஷம் பாக்குறோம் வெடிச்சு செதறுது. ஆனா வெடிச்சு செதறினா என்ன ஆகும்? கொஞ்சம் மனிதர்கள் அந்த ஊருக்கு அங்கிட்டு இங்க வரைக்கும் வரப்போதான், அந்த ஊருக்கு அங்கிட்டு அவங்க என்ன செஞ்சு மனிதர்கள் அழிச்சிடும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு எரிமலைகளோட சொட்டு உங்க உடம்புல விட்டா கூட உங்களால தாங்கிக்க முடியும். ஹாஸ்பிட்டல் போவீங்க, சரி பண்ணிடுவாங்க, ஊசி போடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. ஆனா நரகத்தினுடைய ஒரு சொட்டு நம்மளுடைய சின்ன வயிறு, இந்த வயிற்றுல அல்லாஹ் தஆலா ஒரு சொட்டு நரகத்தினுடைய அந்த துளியை தெளிச்சுட்டானா நம்மளால தாங்க முடியாது. சுருவோம், நம்ம அப்படியே சாம்பலாயிரும். நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ மனிதர்கள் அல்லாஹ் தஆலா சூருன்னு எழுப்பும் போதே எப்படி சொல்லுவானா, முதல்ல நரகத்தை கொண்டுவான். எப்படி? மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் ஒரே ஒரு நரகத்தினுடைய கடி வாயிலுக்கு 70,000 மலக்குமார்கள் அந்த நரகத்தை பிடித்து இருப்பான். இழுத்து கொண்டு வந்து நரகத்தை நடு சபையில நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லணும். அதுக்கடுத்துதான் யார் ஃபர்ஸ்ட் நரகம் இருக்கிறான், எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்திலே நம்பிக்கிட்டு வாங்க, அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு எல்லாம் நரகம் தான் சொல்றான். காரணம், நரகத்தை நம்பி வராம இருக்கிறான், நரகத்தை அஞ்சி வராம இருக்கிறான், அல்லாஹ் தஆலா பிடித்து வராம இருக்கான். அல்லாஹ் யாரு நம்ம அறியணும். அல்லாஹ் நம்ம அல்லாஹ் தஆலா எவ்வளவோ சொல்லிட்டான், உங்களால அறிய கூட முடியாது. அந்த அளவுக்கு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். நீங்க என்ன செய்யணும், அதெல்லாம் தேடுங்க, அது ஆராயுங்க. எவ்வளவு நரகம் என்பது எவ்வளவு பெரிய விஷயமா சொல்லியிருக்கேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நரகம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு கொடூரமானது, எப்படி ஒரு மனிதனுக்கு நரகம் என்பது அல்லாஹ் தஆலா முற்றிலும் அதை தவிர்த்திருக்கிறான் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். நரகம் என்பது அல்லாஹ்வாலே கொடுக்க முடியாதுதான். காரணம், அல்லாஹ் நம்ம நரகத்துல போயிடுவோம். இந்த உலகத்துல எவ்வளவு பாவம் செஞ்சு எவ்வளவு முஸ்லிம்கள் நரகத்துக்கு போயிடுவோம். அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லிம்களை பாதுகாக்கணும். அப்ப நரகத்துக்கு போயிடுவோம். அந்த முஸ்லிம்களை திருப்பி எடுத்து அல்லாஹ் என்னதான் பண்ண போறான், சொர்க்கத்தான் பண்ண போறான். காரணம், அவங்க நரகத்தை அஞ்சி வராம இருக்கிறான். அவங்க இந்த சொர்க்கத்துல அல்லாஹ்வுல இருக்குன்னு ஆசைப்படுறான். அப்போ நம்மளுடைய நரகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான விஷயங்களை நம்ம சிந்தித்து பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நம்மளுடைய நரகத்தை அஞ்சி அறிந்து புரிந்து வாழக்கூடிய அல்லாஹ் தஆலாவுடைய இந்த தீனிலே இருந்து அல்லாஹ் தஆலா அந்த ஜமாத்தர்களை எல்லாம் தீனிலே இருக்க விட்டு அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு ஒரு நரகத்தை கூட தீண்டாம நம்ம நரகத்தினுடைய வாசனை கூட நம்ம பிடிக்கூடாது. நம்ம எல்லாம் யாரு? நம்ம தான் முஹம்மதுடைய சமுதாயம். நம்ம எல்லாம் நரகத்தினுடைய வாசனை கூட நம்மளால பிடிக்கூடாது.
அல்லாஹ்தால அப்படி அப்படி இருக்கு, அப்படி நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் அமைச்சு கொடுக்கணும். அல்லாஹ்தால இங்க கூடியிருக்கும் ஜமாத்தாங்க அனைவருக்கும் அல்லாஹ்தால நரகம் என்ற ஒரு வாசனமே கொடுக்க கூடாது. அல்லாஹ்தால சொர்க்கத்தின் பக்கம் அவங்களை அழைத்து நரகத்தை விட்டு தவிர்த்து, நரகத்தை அவன் கல்ல அவங்க சொர்க்கத்துக்கு போனா நரகத்தை அவன் பார்க்கவே கூடாது. அல்லாஹ்தால அந்த மாதிரி உருவாக்கி தந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.